காஞ்சிபுரம் ஆதிகாமாட்சி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மேலும் உலக நன்மைக்காக வேண்டி 108 பெண்கள் தீப விளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தினர். ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. திருக்கோவில் கொள்ளுமண்டபத்தில் எழுந்தருளிய அம்மனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட நிலையில் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுக்கோட்டை ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் ஆடிப்பெரும் விழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா வந்த அம்மனை ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். தமிழ்நாடு அலைச்சறுக்கு விளையாட்டு சங்கம் மற்றும் இந்திய அலைச்சறுக்கு விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் மாமல்லபுரம் கடற்கரையில் நடைபெற்ற தேசிய அளவிலான தகுதி போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்தியா சார்பில் சர்வதேச போட்டியில் பங்கேற்பதற்காக நடைபெற்ற இத்தகுதி போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நடுவக்கரை ஸ்ரீ கன்னியம்மன் கோவிலில் 6ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ போர்மண்ண லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருவிழாவை முன்னிட்டு அரைக்கும்பம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டதோடு கும்பசாதத்தை பெற்று சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடிப்பெருவிழாவை முன்னிட்டு பொங்கல் திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைத்து சுவாமி வழிபாடு நடைபெற்ற நிலையில் அக்னிச்சட்டி மற்றும் மாவிளக்கு ஏந்தியபடி பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் கட்டுப்பாட்டு மையம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு மையம் செயல்படும் எனவும் கனமழையினால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.